சங்கம் நடத்தும் மாபெரும் விழா எழும்பூர் நீதிமன்றத்தின் 110வது ஆண்டு விழா. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ளார். வாழ்த்துக்கள். நீதிமன்றங்கள் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சாதி மத பாகுபாடுகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீதித்துறையானது சுதந்திரமாகவும் சுயேட்சை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் விழா எழும்பூர் நீதிமன்றத்தின் 110வது ஆண்டு விழா. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ளார். வாழ்த்துக்கள். நீதிமன்றங்கள் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சாதி மத பாகுபாடுகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நீதித்துறையானது சுதந்திரமாகவும் சுயேட்சை வழக்கறிஞர்களாய உங்களையுமே இந்த முக்கியமான இந்த பெருமை சேரும். நான் சொல்லுவதெல்லாம் மிக உற்று நோக்கணும். நீங்கள் வேற எந்த பெரிய மாநிலத்துக்கும் இந்த வித்தியாசம் இல்லை. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தனித்து நிற்கும். ஸோ என்னன்னா, நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் அ ரோபஸ்ட் சிஸ்டம். நம்மளுடைய வழக்கறிஞர்களுடைய பணியும் சரி, காவல்துறை, சிறைத்துறை எல்லாரும் இணைந்து நீதிபதிகளுடன் சேர்ந்து பணியாற்றும் பொழுது மென்மேலும் நம் வழக்குகளை விரைவாக முடித்து மென்மேலும் இந்த பேலன்ஸ் இன்னும் தேங்கக்கூடிய வழக்குகளை நாம் குறைக்கும் பொழுது நம்மளுடைய ஜுடிஷியரி முந்தானத்து ஒரு டேட்டா வந்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஜுடிஷியரி ஸ்டாண்ட்ஸ் 3rd in the country. நாம் இதே சீரிய நோக்கத்துடன் உழைப்போமானால் நாம் முதல் நிலைக்கும் எட்டுவோம். அதேபோல் நாம் நம்மளுடைய பணியை மேலும் மேலும் சிறப்பாகவும் அறத்தினோடு கூடவும் நல்ல வழியோடு நாம் பணிபுரிந்தோம் என்றால் அதுதான் நாம் அண்ணல் அம்பேத்கருக்கும் இந்த இந்தியாவில் ஏற்கப்பட்டு நடைபெற்று வருவதற்கும் எழும்பூர் நீதிமன்றம் போன்ற காலம் தொட்டு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நாம் செய்யும் ஒரே அஞ்சலி அதுவாகத்தான் இருக்கும் என்று கூறி என்னை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good evening to all, on the dais and off the dais. The Honorable Chief Guest has spoken good about the Constitution, about Ambedkar, and also about the court. Nothing more to add. Now, as a judge or as an advocate who practiced here, gone around all the places to recollect my old thoughts and the experience and the learnings from this court, I have come here. And நான் போன வாட்டியே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அதுக்கப்புறமா இப்போ வந்திருக்கேன். But only thing is, I want to only say 2 or 3 things. I don't know, last time itself that women lawyers were making a complaint about having a separate room enclosure for them and a separate
restroom, washroom for them. Whether that has been done or not, I don't know. But I take this opportunity because the portfolio judges, Brother S.S. Sundar and Brother Bharat Chakravarti of Madras district, they are there. I want to highlight the same so that they can provide the necessary arrangements for them, and hope they will do it shortly. And the second request is on behalf of the bar, again to the portfolio judges, I am asking is with regard to the top floor which is available, which has to be furnished, which has to be equipped, and courts have to be brought in, make facility for all the advocates to practice in one campus. அதுக்கு உண்டான financial or all other aspects as portfolio judges they have to take. That is the second request on behalf of the bar. And this will be sufficient. நம்ம வழக்கறிஞர் தொழில் நான் முன்னமே சொன்னது போல இது வந்து ஒரு சிறந்த ஒரு தொழில், ஒரு கௌரவமான தொழில், ஒரு நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் எஸ்டீமை கொடுக்க வேண்டிய தொழில். அதை வந்து அந்த தொழிலுக்கு உண்டான மரியாதை, அந்த ஒரு உகந்த இது இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுக்கு நீதி அரசர் திரு ஜெகதீஷ் சந்திரா ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருவாரு அன்புடன் அழைக்கிறோம். எழும்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் மூலம் நடத்தப்படும் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட 75ஆம் ஆண்டு விழா, எழும்பூர் நீதிமன்றம் நிறுவப்பட்ட 110ஆம் ஆண்டு விழா என்ற 3 முக்கிய விழாக்களை ஒரு சேர கொண்டாடும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகின்ற எங்களது மூத்த சகோதரர் மாண்புமிகு நீதியரசர் S.S. சுந்தர் அவர்களே, எனது சகோதர நீதிபதிகள், மாண்புமிகு நீதியரசர் மகளிர் உரிமைக்காக எப்பொழுதும் போராடும் அன்பு சகோதரர் பெருமாள்குமார் அவர்களே, அன்பு சகோதரர் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களே, சென்னை மாவட்ட முதன்மை நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்களே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் முழங்கால் வல்லவன் கருணா வருவதை கொள்ளடா கரா